அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக டிசம்பர் 28 முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். திங்கட்கிழமை முதல் 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29 திங்கள், 30 செவ்வாய், அடுத்து 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையற்ற தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 ஞாயிறு, 1 வியாழன், 2 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பொறுமையோடு நடந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் திங்கட்கிழமை முதல் 7இல் புதன் இருப்பதாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 9இல் ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும்
எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய், அடுத்து குறிப்பாக 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 9இல் சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நெருங்கியவர்களின் உதவியானது சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்கள் பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைய முடியும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 29 திங்கள், 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். புதன் 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 31 புதன், 1 வியாழன், 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 28 ஞாயிறு, 29 திங்கள் காலை 7:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 7இல் சனி சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. தொழிலில் ஒரு சில வரவுகள் இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும்.
சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 29 திங்கட்கிழமை காலை 7:45 மேல் 30, 31 புதன் காலை 9:23 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 6இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகும். அடுத்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. சட்ட சிக்கல்கள் குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 31 புதன்கிழமை காலை 9:23 முதல் 1 வியாழன், 2 வெள்ளி காலை 9:26 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் கூறிய நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். சுக்கிரன் புதன் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 29 திங்கள், 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 2 வெள்ளிக்கிழமை காலை 9:26 மேல் 3 சனிக்கிழமை ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழிலில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும்.
வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 31 புதன், 1 வியாழன், 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். மகர ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சனி 3ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று குரு வக்ரகதியில் இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். சூரியன் செவ்வாய் 12இல் சஞ்சரிப்பதால் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலை போடு சற்று கூடுதலாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்றாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 2 வெள்ளி, 3 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பதும், திங்கட்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை அடைய முடியும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு 29 திங்கள், 30 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 6இல் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையும். மனமகிழ்ச்சி ஏற்படும். நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 ஞாயிறு, 1 வியாழன், 2 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி
உங்களது ஆன்மீக டாக்கீஸ் சேனலில் பேசியிருக்கிறேன். பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.